இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பயான்சி அண்ட் ஐக்கிங் பிரின்சிபல். ஸோ பயான்சி, ஸோ இதோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸோட நெக்ஸ்ட் டாபிக். ஸோ இந்த சாப்டர் இதில் இன்னும் கான்செப்ட் இது பயான்சி ஃபோர்ஸோட சிம்பிளாக ஒரு ஸோ அப்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க ஒரு ஃப்ளூயிட் மூலமா, அது மறுபடியும் கீழே எடுக்கணும். ஸோ மறுபடியும் ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கு, ஓகேவா? அவன் நீ பாட்டில் போட்டிங்கன்னா என்ன ஆகும், நீ பிடிச்சி இழுத்தா மட்டும்தான் அது வந்து உள்ளே மர்ஜ் ஆகும், இல்லைன்னா ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அதை தான் இது வந்து ரெப்ரசன்ட். ஸோ அப்போ ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா அது வந்து பயான்சி ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் மூலியமான வேலை தெரியும் அப்படின்றது தான் இது. In fluid, weight is generally given by rho gv. ஓகேவா? நம்ம முன்னாடியே சொன்னாலே மாஸ் இஸ் ஈக்குவல், மாஸை வந்து நம்ம வந்து இப்படி எடுத்துக்கிறோம். அண்ட் இட்ஸ் நாட் எம்ஜி. எம்ஜியாக நம்ம எடுத்துக்க முடியாது. இங்கே வந்து டென்சிட்டியும் வால்யூமும் ப்ளே பண்ணுறதுனால நம்ம அப்படி தான் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த fluid weight is generally given by rho gv, not by. ஸோ force due to remain water வந்து மேலே, ஓகேவா? அடுத்தது கீழே வந்து இந்த வெயிட் மூலமா நடக்கும். ஸோ இப்போ பயான்சி ஃபோர்ஸ், நம்ம இதை தான் என்னன்னு சொல்லுவோம், பயான்சி ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரி, நீ மேலே ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கு பார்த்தியா, மேலே இருக்கிற ஃபோர்ஸ் இருக்கு பார்த்தியா, அதுதான் நீ வந்து பயான்சி ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ Archimedes principle and the condition of floating. ஸோ ஃப்ளோட்டிங்கோட கண்டிஷன். சரி, ஒரு வெயிட் இருக்கு, அது வந்து 5 kg. ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ்க்கு ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுதா? ஸோ இப்போ எப்போதுமே ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு வெயிட்டை போடுறேன், ஒரு பக்கெட்டு, நீங்கள் வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கலாம். திடீர்னு நீ கப்பை போய் உள்ளே வச்சுன்னா கொஞ்சம் தண்ணி வெளில வரும் இல்லையா? அதுதான் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டா, இதுதான்ப்பா பிரின்சிபல். கொஞ்சோண்டு தண்ணி வெளில வருதுல்ல, அதுதான். ஸோ when our body is fully or partially submerged in the liquid, it experiences a net upward force which is equal to the weight of the liquid displaced. So எப்போதுமே ஒரு லிக்விடை வந்து நீ ஃபுல்லாக இல்லை பார்ஷியலியாக சப்மர்ஜ் பண்ணினா ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸோட ஈக்குவலாக இருக்கும். நீ எவ்வளோ வெயிட் தரியோ அந்த அளவுக்கு வெயிட் ஆஃப் த தண்ணி வந்து வெளில வரும். பண்ணி 5 kg உள்ள தரீங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா வெளியில் போகும். அதுதான் வந்து இந்த பிரின்சிபல். ரொம்ப சிம்பிள். ஓகே, why did the wood float and the pins sink? இது ஏன் வந்து இது நடக்குது அப்படின்னா, அப்ட்ரஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஃப்ளோ வெயிட் ஆஃப் த ஃபுட்டோட. அதே மாதிரி டென்சிட்டி ஆஃப் த பின் வந்து நிறையா இருக்குது, டென்சிட்டி ஆஃப் த வாட்டர். அப்போ இங்கே என்ன ப்ளே ஆகுது அப்படின்னா டென்சிட்டி ப்ளே ஆகுது. இப்போ டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வுட்டை விட அது ஃப்ளோட் ஆகும். அதே வந்து ஒரு டென்சிட்டி ஆஃப் த பின் வந்து கம்மியாக இருந்ததுனால அது உள்ள சிங்க் ஆகுது. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இஃப் த டென்சிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் மோர் அப்படின்னா ஸ்டிங்க் ஆகும். ஓகே, அதே டென்சிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஃப்ளோட் ஆகும். ஸோ இப்போ வந்து உன்னோட டென்சிட்டி அந்த மெட்டீரியலை பொறுத்து தான், வெயிட்டு பொறுத்து கிடையாது. ஸோ வுட்டை வந்து நீ ஃப்ளோட் பண்ண வைக்கிற அப்படின்னா அந்த டென்சிட்டி எப்படி இருக்கும் வுட்டை இருக்குது, அது வந்து ஆப்ஜெக்டோட கம்மியாக இருக்குது, லிக்விடோட, அதாவது வாட்டரை விட கம்மியாக இருக்குது. அதே வந்து டென்சிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட்
அதாவது தீயோட டென்சிட்டி எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்குது இப்போ வாட்டரோட, அதனால தான் அது வந்து என்ன வந்து சிங்க் ஆகும். புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் டென்சிட்டி ஆஃப் 0.5 0.1. ஸோ டென்சிட்டி 0.1னா அது வந்து ஃப்ளோட் ஆகும், ஏன்னா டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர். ஸோ இதுதான் இங்கே வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ இது மேக்ஸிமம் எல்லாமே ஃப்ளோட் ஆகும் பாருங்க. ஸோ லைக் டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர்ன்றது 1 கரெக்ட் இல்லையா? ஸோ 0.1 0.5 0.9 எல்லாமே மேக்ஸிமம் ஃப்ளோட் ஆகும். நிறையா டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர் இருக்குது. ஸோ ஜென்ரலி இதுதான்ப்பா, இப்போ இந்த இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஜென்ரலாக எப்போ ஃப்ளோட் ஆகும், எப்போ சிங்க் ஆகும், எப்போ சம்மர்ஜ் ஆகும். ஸோ சிங்க் எப்போ ஆகும் அப்படின்னா ஆப்ஜெக்டோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஃப்ளோட் எப்போ ஆகும்னா லிக்விடோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ளோட்டிங்னா என்ன அர்த்தம்? பயான்சி ஃபோர்ஸ் வந்து வெயிட் ஆஃப் த லிக்விடோட சேர்ப்பாங்க. இது ஜென்ரலான ஒரு கொஷின். ஸோ நமக்கு வந்து ஒரு டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க, ஒரு ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் ஆஃப் த லிக்விட் ஆஃப் த வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் என்ன அப்படின்னா ρgV முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டென்சிட்டி ஆஃப் த லிக்விட்ன்றது வாட்டரோட டென்சிட்டி வாட்டரும் 1000 kg/m. அடுத்து 10 m/s, that is g gravity. அடுத்தது வால்யூம் சப்மர்ஜ், எவ்வளோ வால்யூம் சப்மர்ஜ் ஆகிருக்கு அப்படின்னா வில் மல்டிப்ளை எவ்ரிதிங். ஸோ அடுத்து வந்துட்டு ஏரியாவோட இல்லை ஹைட்டை மல்டிப்ளை அண்ட் இட்ஸ் ஈக்குவல் டு mg கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வெளியில் பார்க்கணுங்களா, ஜஸ்ட் நமக்கு வந்து புரிஞ்சுக்கணும். சரி, ஸோ அப்பேரண்ட் வெயிட்ன்றது நம்ம இருக்கும். ஸோ அப்பேரண்ட் வெயிட்ன்ற கான்செப்ட் weight in the air minus buoyancy force. Yeah, weight in the air minus buoyancy force தான் apparent. இது ரொம்ப important. ஸோ வெயிட்டில் இருக்கிற வெயிட் வந்து ஏரில் இருக்கும்போதும் வாட்டரில் இருக்கும்போதும் டிஃபர் ஆகுது, ஏன்னா அந்த buoyancy force. ஸோ அதனால தான் apparent weight. இது ஜஸ்ட் இங்க பாருங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த வுட் வந்து டென்சிட்டி ஆஃப் த காயினை விட கம்மியாக இதை கொடுத்துருக்காங்க. வாட் வில் ஹேப்பன் டு த லெவல் ஆஃப் த வாட்டர் in the container when the coin drops off into the water from the wooden block. So when the coin is placed on the wood, ஸோ வுட்டு மேலே இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா வுட்டும் காயினும் தனித்தனியாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் சால்வ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ hence density of the wood is less than the density of the wood. So hence the level of the water in the container எப்படி இருக்குமா டிக்ரீஸ் ஆகிட்டு எப்படி இருக்குமா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க. By applying this condition, observing both the equations, we found that the volume submerged in the water after dropping of the coin into the water decreases. So இப்படி இருக்கும்போது தண்ணி வந்து ஃப்ளோட் ஆகிடும் இல்லையா? அப்போ தண்ணி வந்து என்ன ஆகாது, வெளில வரும். நல்லா பாருங்க, அடுத்தபட்ச என்ன சொன்னாங்கன்னா ஃப்ளோட் ஆகும்போதுன்ற மென்ஷனே அவர் பண்ணுறாங்க. சப்மர்ஜ் ஆகுது இல்லை பார்ஷியலி சப்மர்ஜ் ஆகுதுன்னா தண்ணி வெளில டிஸ்பிளேஸ் ஆகும்னு சொன்னாங்க. அப்போ காயின் உள்ளே போட்ட அப்படின்னா அது டிஸ்பிளேஸ் ஆகி வெளில வருது இல்லையா? அப்போ தான் தண்ணி குறையும். ஆனால் அது காயின் வந்து வுட்டு மேலே இருக்கும்போது தண்ணி குறையும். இது வந்து வாட் வில் ஹேப்பன் டு தி லெவல் ஆஃப் தி வாட்டர் இன் தி container if the ice cube is taken from the container and after melting again poured into the same container. ஸோ ஐஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளே வச்சுருக்காங்க, அதை வந்து எடுத்துடுறாங்க. ஆஃப்டர் மெல்டிங் ஐஸ் வந்து போடுறாங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா பயான்சி ஃபோர்ஸும் வெயிட் ஆஃப் த பாடி
வந்து ஐஸும் வந்து ரெண்டுக்கும் சேரும். அதோட லா. ஸோ என்ன எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் எடுக்கிறேன் ஃபைனலாக. From both the equations, we see that before and after melting of ice, volume remains same. ஐஸை வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மெல்ட் பண்ணும்போது வால்யூம் எப்படி இருக்குன்னா ரிமைன் த சேம். ஸோ ஹென்ஸ் வாட்டர் லெவல் ரிமைன்ஸ் த சேம். எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஸோ ஐஸை வந்து கட்டியாக வச்சாலும் உருக்கி வச்சாலும் சேமாக தான் இருக்கும். ஸோ இதான் சம்மரி. Weight of the fluid is given by rho g. So buoyancy force வந்து applicable to the pressure difference at the different heights. So different heights la different heights. So buoyancy force is always equal to the rho g into body வந்து submerged ஆகுறது இல்லைன்னா displace ஆகுது. தண்ணி எவ்வளோ displace ஆகுது. And Archimedes principle, அதாவது buoyancy force is equal to weight of the fluid. அடுத்தது condition of flowing அடுத்து வந்துட்டு லிக்விடோட டென்சிட்டி அதிகமாகலாம் ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகும். அதே மாதிரி ஆப்ஜெக்டோட டென்சிட்டி அதிகமாகலாம் ஆப்ஜெக்ட் சிங்க் ஆகும். ஸோ இதுதான் பயான்சி கோர்ஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். இது ஒரு செகண்ட் செக்ஷன் போயிடுச்சு.